இண்டஸ்ட்ரியில வேலை பெற்ற பெண்கள் இப்பொழுது கம்பீரமாக இந்த மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் வெரி வார்ம் வெல்கம் இந்த மேடைக்கு. முதல்ல பார்கவி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். பார்கவி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பார்கவி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல வாவாஜூர் கிராமத்துல வரேன். நான் படிச்சு வந்தது எல்லாமே நான் அம்மா வீட்டுல தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா இல்ல, அம்மா வீட்டுல தான் வளர்ந்தேன். நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவனா. நான் படிச்சு முடிச்ச உடனே வீட்டு கஷ்டத்தினால அம்மா மட்டும்தான் எனக்கு. அம்மாச்சி வீட்டுல வளர்க்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்க சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா புது ஊர், யாரு எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியாம தான் நான் வந்தேன். ஆனா எங்க வெற்றி நிச்சயம் மூலியமா நான் ஒரு நல்ல வேலையில செலக்ட் ஆகி ஒரு நல்ல டிரான்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்ல கம்பெனில நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன். என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வந்திருக்கு. எங்க அம்மா மட்டும்னால எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இல்ல, வீடு கட்ட இல்ல. அம்மாச்சி வீட்டுல இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். வீட்டுல திட்டுவாங்க, அம்மா இல்லையே அப்பா இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு, எனக்கு ஒரு வெற்றி, என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமா, வெற்றி நிச்சயம் மூலியமா நான் ஒரு சம்பாதிச்சு எங்க அம்மா நான் இருக்கமா, நீ கவலைப்படாதம்மா, நம்ம வீடு கட்டுவோம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் டிகிரி ஒரு குவாலிபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாம அழுது புலம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்க போறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனா அந்த டயத்துல எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸா இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு எல்லாம், ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. நெக்ஸ்ட் இங்க நான் இன்டர்வியூ வரும்போது பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டர்ல தான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்ல ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாம நான் வந்து இப்ப இவ்வளவு தைரியமா, அம்மா நான் இருக்கமா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப போட்டுடுச்சு. எனக்கு ஒரு புது லைஃப்ல புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ பார்கவி. அடுத்தபடியாக சரண்யா. வணக்கம், என் பேர் ஜனனி. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அஞ்சுக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா விவசாயம், அம்மா விவசாயம். நான் 3 பொண்ணுனாலே எங்க ஊர்ல இருந்து ஒரு மாதிரி தப்பா தான் பேசுவாங்க. ஏன்னா மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கல பேசியிருக்காங்க. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நாங்க 3 பேரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்க அம்மா அப்பா வாக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்க அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க, வேலை பார்க்க முடியல. இப்ப நான் ஒரு ஆளுதான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா எப்ப வேணா வீடு இடிச்சு விழுவோம். அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சாப்பிடறதுக்கு அரிசி இருக்காது, ரொம்ப கஷ்டம். வீடு எப்போ வேணா இடிச்சு ரொம்ப நாள் எங்க அப்பா தூங்காம இருந்திருக்காங்க. எங்க அப்பா உடம்பு வலியோட ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை. பல நாள் காலையில 4 மணிக்கு போயிட்டு விடிய கால 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் ஆகும். உடம்பு ஓடியெல்லாம் தூங்கி இருக்காங்க. ரொம்ப வாட்டி மறந்துக்காம இப்ப தூங்கவே மாட்டாங்க. அந்த கஷ்டத்துல நாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க கூடாது, நல்லபடியா படிச்சு நல்லபடியா பெரிய நிலைக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சு நாங்க 3 பேரும் நல்லபடியா படிச்சோம். என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா, அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஆள் எங்க அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வெற்றி நிச்சயம் மூலம்
நான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமா எனக்கு எம்ப்ராய்டரி கம்பெனில இருந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கிருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் போது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியா கத்து கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியா சம்பளமும் கொடுத்து அங்கேயே வேலைக்கு சேர்த்திருக்காங்க. எம்ப்ராய்டரிக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். வேலையில இருக்கீங்க, இப்ப வேலையில இருக்கேன், என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். That was Janani for us. அடுத்தபடியாக சரண்யா, நீங்க சொல்லுங்க. நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து வரேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு. என்னோட நேட்டிவ் வந்து தேனி. 4வது பொண்ணு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா போதும், ஒரு புக் இருந்தா போதும். நான் அந்த ரூம்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போது கணவர் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடிதான் சாய் ட்ரைனிங் சென்டர்ல தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமா நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடிச்ச உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடிச்ச உடனே எனக்கு ஜாபும் கிடைச்சிருச்சு இன்ஃபர்நெட் நாமக்கல்ல. இப்ப நான் ஜாப்ல இருக்கேன். இப்ப வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையா வரேன். நானா தனியா வரேன், யாரும் இல்ல, அப்பாவோ தம்பியோ இல்ல என் கணவரோ யாரும் இல்ல, நான் தனியா வரேன். இப்ப என்னன்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்ல, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து டெலிவரி முதற்கொண்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கறதுனால இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துல இருக்கு, ஏரியாக்குள்ள இருக்கு. நானா போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா கவனிச்சாங்க. எல்லாமே நான் தமிழ்நாடு 2 டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்துலதான். அவங்க வந்து என்னையோ என் கணவரையோ விட அவங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு ஜாலியா சுத்துறேன் நிஜமாவே. எனக்கு சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேல நின்று கத்திட்டு வந்திருக்கேன். நான் ஜெயிச்சுட்டே முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது. யதார்த்தமா இருந்துச்சுலாம். ஆமா, திருப்பரங்குன்றம் மலை மேல எழுந்து நின்னு எப்படி கத்துனீங்க? ஜெயிச்சுட்டே முருகா. கேட்கல எனக்கு. நான் ஜெயிச்சுட்டே முருகா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜனனி, நிஜமாவே ஆசம். நீங்க சொன்னதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக திவ்யா, சொல்லுங்க திவ்யா. என் பேர் திவ்யா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தன்ற ஊர்ல இருந்து தான் வரேன். நான் இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஷிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். ஸோ என்னுடைய சூழ்நிலை சொன்னோம்னா கிட்டத்தட்ட நெசவாள் குடும்பத்துல இருந்தா பிறந்திருக்கோம். ஸோ என்னோட பேர் வந்து எங்க அப்பா பேர் விஜயகுமார், அம்மா பேர் தேவி. 2 பேருமே நெசவு தொழில் தான் பண்றாங்க. நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ஃபுல்லா உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும். ஸோ நான் டிப்ளமோ வரைக்கும் என்னோட ஊர்லயே முடிச்சுட்டு வந்துட்டேன். டிப்ளமோ படிச்சா வேலைக்கு வந்துடலான்ற தைரியத்துல தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணப்போ எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான். நீ 1 இயர் ஒர்க் பண்ணாலும் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணினா நீ 1 இயர் அந்த 1 இயர் ஒர்க் தான் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து நீ அடுத்த வேலை தேடி போகணும். எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணாலுமே உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நான் 3 வருஷம் முடிச்சிட்டேன். கரெக்டா 2022 எண்டு. அந்த டைம்ல எங்களுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா நெல்லூர்பேட்டைன்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில நாங்க கவுண்டனியா மகாநதி கரையோரம் தான் இருப்போம். ஸோ அந்த கரையோரம் எப்பவுமே டிசம்பர் மாசம் தான் மழை வெளுத்து வாங்கும். ஸோ அந்த கரையில வெள்ளம் வந்து புரண்டு ஓடும். ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு முனையா தான் இருக்கும். உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும். வீட்டுல இருக்க எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் வெளியே அமைச்சிட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்லயே இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டுல இருக்க பாத்திரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ எங்களோட சர்டிபிகேட் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லயே எல்லாத்தையும் தலைக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 3 நாள் ஆகாத தண்ணி குறைய தான் அவங்களால வெளியவே வர முடியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உயிர் சேதம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு 300 குடும்பம் வந்தது. அந்த 300 குடும்பத்தையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சு. ஸோ இடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வாடகை வீடு தேடி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 3 வருஷம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு வீட்டுல வேலை இல்லை. ஸோ நான் வெளியே போக ஆரம்பிச்சேன். இன்டர்வியூவே தேட ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய கிடைக்கல. போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை. நெசவு தொழில் வீடு இல்லாதனால வாடகை வீட்டுல எல்லாம் போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை. என் அக்காவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா. சென்னையில ஒரு ட்ரைனிங்காக இருந்தா. ஸோ வீட்டுல யாருக்கிட்டையுமே ஒரு வருமானமே இல்லாத நிலைமை இல்லை. எனக்கு 2022 எண்டுல ஒரு கால் வருது. ஃபர்ஸ்ட் சோலார் ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அதுல வந்து உமன்ஸ்க்கு அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க. நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் நாள் இந்த கரெக்டா இன்னைக்கு டேட்ல தான் வந்து டிசம்பர் 12க்கு நான் 2022 எண்ட்ல கரெக்டா இன்டர்வியூ அட்டன் பண்றேன். முதல் நாளே பார்த்துட்டு நீங்க மலேசியா வரைக்கும் போகணும், கண்டிப்பா மலேசியால போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அனுப்புனாங்க. ஸோ எங்க வீட்டுல வந்து கரெக்டா எப்படின்னா போனா 6 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ உமன்ஸ்ல வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊர்ல இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. ஆனா அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு 3 மாசம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு திருப்பி சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி யூஎஸ் அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் வாழ்நாளிலே பார்க்க முடியாத ஒரு இடம். நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு 4 மாசம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெக்னீஷியன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோல்ல இருக்கேன். எனக்கு ஒரு 10 பேர் வந்து நான் அவங்களை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம என்னால டிப்ளமா வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. 97% எடுத்துமே சூப்பர் டிஸ்டிங்ஷன் வாங்கி முடியுமே அம்மா அப்பாவோட முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சாங்க. ஸோ அதை என் கரியர் எந்த ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியில எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அட்வான்ஸா எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வேலை வாய்ப்பு மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மலேசியாவுக்கு போயிட்டு அப்புறம் யூஎஸ்க்கு ட்ரைனிங் போயிருக்கீங்களா? வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மேடையில வந்து நீங்க ஒருத்தர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுடைய வெற்றியை சேர்ந்துதான் கொண்டாடுறோம். ஆக்சுவலா வீடு கட்டிட்டீங்களா? அதை சொல்ல மறந்துட்டேன், கட்டிட்டோம். சூப்பர் மேடம், வீடு கட்டிட்டீங்கன்றத சொல்ல வந்துட்டீங்க. அவ்வளவு பிஸியா இருக்கோம் நம்ம இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட்டு. ஆனா உங்களுடைய டிப்ளமாக்கும் சரி, உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் சரி, உங்களுடைய ட்ரைனிங்க்கும் சரி, மலேசியா யூஎஸ்க்கும் சரி, வீடு கட்டதும் சரி, இங்கே வாழ்க்கையில் நடக்க போகும் எல்லா விஷயங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ so much to make us proud. Thank you very very much. ஆக்சுவலா தமிழ்நாடு கொண்டு இருக்க டெவலப்மெண்ட் மாடல் ஒண்ணு வந்து நிறைய தொழில் நகரங்கள் உருவான போது கூட அதுல பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறத தொடர்ந்து என்ஷூர் பண்ணிட்டே வந்ததோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெண்களை, நம்ம தமிழ் பெண்களை இந்த மேடையில நெஞ்சு நிமிர்த்தி நிக்க வச்சிருக்கு. தேங்க்யூ டீம், தேங்க்யூ. மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ so much. True rock stars. Thank you.